இந்த வாரம் நம்ம எங்க வந்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட் தான் வந்திருக்கிறோம். வந்ததுமே ஃபர்ஸ்ட்டு நமக்கு ஏதாவது பொருள் யூஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படின்றத பார்த்தேன். பார்க்கும்போது அங்க பாக்ஸ்ல ஒரு ப்ராடக்ட் ஒண்ணு இருந்துச்சு. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஹெச்பி ஃபோட்டோ பிரிண்டர் தான். பாக்ஸோட அப்படியே இருந்தது. அதுல டிஸ்ப்ளேல இருக்கிற ஸ்டிக்கர் கூட பிரிக்காம இருந்துச்சு. இதோட பிரைஸ் என்ன அப்படின்னு கேட்டேன். ரூ. 1000 தம்பி அப்படின்னு சொன்னாங்க. ஒர்க்கிங்கா அப்படின்னு கேட்டேன். தெரியல அப்படின்ட்டாங்க. அங்கேயே பார்க்கும்போது பக்கத்துல ஒரு பென் டிரைவ் ஒண்ணு இருந்தது. இது என்ன பென் டிரைவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, MP3 பிளேயர் தான். இதுலயே ஒரு குட்டி டிஸ்ப்ளேவுமே இருக்கும். நம்ம மெமரி கார்ட் போட்டு யூஸ் பண்றதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல ஸ்டோரேஜ் இருக்குமா அப்படின்றத பார்த்தேன். இதுல பெருசா ஸ்டோரேஜ் இருக்கிற மாரி எனக்கு ஒண்ணும் தெரியல. அதனால சரி ஓகே இப்போதைக்கு நமக்கு இது தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அத அங்கேயே வச்சுட்டேன். இந்த கடையில பார்க்கும்போது நெறைய கீபேட் மொபைல்லாம் இருந்தது. இதுல என்ன பிரைஸ் அப்படின்னேன். ரூ. 200 ரூ. 300 அப்படின்னாரு. ஒர்க்கிங்கா அப்படின்றது சரியா தெரியல. இது வந்து என்னன்றது உங்க யாருக்காவது தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து இது இன்டர்நெட்ட வந்து எக்ஸ்டர்னல் பண்றதா அப்படின்ற மாரி ஒரு ஐடியால இருந்துச்சு. இல்ல இது நம்ம ஏதாவது வைஃபை போட்டு எக்ஸ்ட்ரா வைஃபை குடுக்குறதா அப்படின்றது எனக்கு சரியா தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த கடையில பார்க்கும்போது லேப்டாப்போடைய சார்ஜர் நெறைய இருந்துச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் சார்ஜர் தான். பெரும்பாலும் நெறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரிஜினல் சார்ஜர் கேட்குறீங்க. அதனால தான் இந்த மாரி இருக்குமா அப்படின்னு பார்த்தேன். ஆனா நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட சார்ஜர் அதுல கிடைக்கல. இந்த கடையில ஒரு அலாரம் ஒண்ணு இருந்தது. இது பார்த்தா நெறைய டைம் செட் பண்ணி நெறைய டைம் அலாரம் அடிக்கிற மாரி இருந்துச்சு. ரொம்ப சின்ன ப்ராடக்ட்டா தான் இருந்தது. இதோடைய பிரைஸ் என்ன அப்டின்னேன். ரூ. 50 அப்டின்னாரு. எனக்கு இது வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா நம்ம அலாரம் வச்சு எங்கேயும் போறதில்ல. இது என்னன்னு உங்க யாருக்காவது தெரியுமா? அதாவது ஃபர்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டா இருந்துச்சு. ஆனா இப்ப யாரும் அதிகமா இத யூஸ் பண்றதில்ல. என்னன்னு கேட்டீங்கன்னா, மைக்கு தான் இது. வயர்லெஸ் மைக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இதில ஆடியோ வந்து கிளாரிட்டி நல்லா இருக்கும் அப்படின்றதுனால அதை பெரும்பாலும் யூஸ் பண்ணாங்க. நீங்க யாராவது யூஸ் பண்ணியிருக்கீங்களா? அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு இந்த கடையில கார்ல வைக்கிற அந்த பேபி சீட் இருந்துச்சு. இதோட பிரைஸ் என்ன அப்படின்னு கேட்டேன். ரூ. 2000 அப்படின்னாரு. உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா அடுத்த வாரம் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கடையில லேப்டாப் ஒண்ணு வச்சிருந்தாங்க. அதை பசங்கலாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால சரி ஓகே பக்கத்துலயே ஒரு மொபைல் ஒண்ணு இருக்குது. HCL தான். பின்னால எல்லாமே டிஸ்ப்ளே எல்லாமே நல்லா இருந்தது. எங்கேயுமே டேமேஜ் எல்லாம் கிடையாது. அந்த சிம் போடுற இந்த கவர்லாம் கிடையாது இதுல. அந்த இடம்ல கேப் இருந்துச்சு. பிரைஸ் என்னன்னு நான் அவ்வளவா கேட்டுக்கல. சரி ஓகே உங்களுக்கு யாருக்காவது வேணுமா அப்படிங்கிறத பார்த்து சொல்லுங்க. அவங்க கிட்டயே ஒரு பிலிப்ஸோடைய ரேடியோ ஒண்ணு இருந்தது. இதுல டேப் போடுற அந்த பட்டன்ங்க மாத்திரம் இல்ல. அதனால நான் அத எடுக்கவே இல்ல. இன்னொரு கேமரா ஒண்ணு இருந்துச்சு. இந்த கேமரா பார்த்தீங்கன்னா, தண்ணீலயும், மழையிலயுமே இருந்திருக்கும் போல. உள்ள இருந்தெல்லாம் ஒரு மாரி துரு புடிச்ச மாரி இருந்துச்சு. அதனால பெருசா இது கண்டிஷன் நல்லா இல்ல அப்படின்றதுனால அத அங்கேயே வச்சுட்டேன். அப்படியே அவங்க கிட்ட ஹோம் தியேட்டர் இருந்துச்சு. அதோடைய பிரைஸ் என்ன அப்படின்னு கேட்டேன். ரூ. 1500 வரும் அப்படின்னு சொன்னாரு. இது ரூ. 1500க்கு வாங்கலாமா? அப்படின்றது எனக்கு தெரியல. இந்த குழந்தைங்க ஓட்டுற கார் ஒண்ணு வச்சிருந்தாங்க. இது அவர் வந்து பக்கத்துல ஒருத்தர் இருந்து ஒரு பிரைஸ் கேட்டிருந்தாரு. அவங்களுக்கு அதை வாங்கிட்டாங்களான்றதும் அடுத்து பார்க்கும்போது ஒரு டேப் ஒண்ணு இருந்தது. இந்த டேப் வந்து கண்டிஷன் ஒரு அளவுக்கு பரவால்ல. ஆனா அந்த டேப் போடுற கேசெட் போடுற இடம் மாத்திரம் உள்ள போகாமயே இருந்தது. டோர் லாக் ஆகவே இல்ல. இந்த கடையில பார்த்தோம்னா, ஹார்ட் டிஸ்க் இருந்துச்சு. இது வந்து ரொம்ப பழைய மாடல் ஹார்ட் டிஸ்க் தான். அதாவது பின் டைப்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஹார்ட் டிஸ்க் தான். இது இப்போதைக்கு யாரும் அவ்வளவா யூஸ் பண்றதில்ல. அதனால நான் இது பிரைஸுமே கேட்டுக்கவே இல்ல. காலையில பார்க்கும்போது இங்க ஹோம் தியேட்டர் எல்லாமே பாக்ஸோட புதுசாவே வச்சிருந்தாங்க. திரும்ப நான் வந்து பார்க்கும்போது எல்லாத்தையும் பிரிச்சு போட்டு உள்ள உடைஞ்ச பொருள் மாத்திரம் தான் மிச்சமெல்லாம் இருந்தது. இதுலேருந்து நீங்க ஏதாவது போர்டு மட்டும் வேணும் அப்படின்னா தாராளமா வாங்கிக்கலாம். ஏன்னா காலையில நான் வரும்போது இது வந்து ரூ. 200 ரூ. 300 வித்துட்டு இருந்தாங்க. இப்ப இதுல இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வேஸ்ட் மட்டும் தான் இருக்கும் போல. இவங்க கிட்ட பார்க்கையில சார்ஜர்ல இருந்தது. மொபைலோட ஒரிஜினல் சார்ஜர்ல.
இதெல்லாம் ப்ரைஸ் எவ்வளோ வரும் அப்படின்னா இரநூறுவா முந்நூறுரூவா அப்படின்னாரு. சரி ஓகே நமக்கு எதாவது கிடைக்குமா அப்படின்றத பார்த்தேன். அங்கே ஒரு கேமரா ஒன்று இருந்துச்சு. இந்த கேமரா கண்டிஷன் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. கொலம்பஸோட இதுதான். டிஸ்பிளே எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதையும் வாங்கியிருக்கிறேன். அடுத்து அவங்ககிட்டயே வந்து ஒரு ஐபேட் ஒன்று இருந்துச்சு. இது யூஸ் பண்ணாமே வச்சுருந்துருப்பாங்க போல. குழந்தைங்கள்ட்ட கொடுத்து முன்னாலெல்லாம் டிஸ்பிளேலலாம் டிராயிங் பண்ணியிருந்தாங்க. இது ஆன் ஆகுமா அப்படின்னா, இல்லைண்ணா அப்படியே இருக்கிற கண்டிஷன் தான் அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு அதை அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். அடுத்து அவர்கிட்ட சாம்சங் ஃபோல்டு ஒன்று இருந்துச்சு. இது பின்னால் இருக்கிற அந்த டைமிங் டிஸ்பிளே மாத்திரம் ஓடிட்டு இருந்துச்சு. முன்னால் டிஸ்பிளே எல்லாமே பிரித்து எடுத்துட்டாங்க. இது நான் வந்து வாங்கவே இல்லை. வாங்கிக்கோங்கண்ணா உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னாரு. எனக்கு வேணும்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன். அடுத்து இவங்ககிட்ட பார்க்கையில ஒரு ரேடியோ ஒன்று இருந்துச்சு. இது ரேடியோவோடைய மெஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் பேட்டரி போடுற அந்த கவர் மட்டும் கிடையாது. இவங்க கிட்ட ஒரு ஐஃபோன் 6 ப்ளஸ் ஒன்று இருந்துச்சு. சரி ஓகே அது ப்ரைஸ் என்ன வரும் அப்படின்றத கேட்கலாம் அப்படின்ட்டு நின்று பார்த்துட்டே இருந்தேன். போய் எடுத்து அதை வீடியோ எடுத்துருந்தேன். உடனே அவர் வந்துட்டு வீடியோலாம் எடுக்காதீங்க. வீடியோ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தான் லாபம், எனக்கு என்ன லாபம்? நீங்கள் வீடியோ எடுத்து போய் காசு உங்களுக்கு வரும், எனக்கு ஒன்றும் வராது அப்படின்னாரு. நமக்கே யூடியூப்ல ஒன்றும் பெருசாக காசு ஒன்றும் வர்றது கிடையாது. இது முன்னால் டிஸ்பிளே மாத்திரம் டேமேஜ் ஆகிருந்துச்சு. அதனால இவங்க இப்படி சொல்லவும் நான் இது ப்ரைஸே கேட்கல, வச்சுட்டு வந்துட்டேன். அடுத்த கடையில் பார்க்கையில் இந்த ஒரு ப்ராடக்ட் ஒன்று இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்கல் டியூனர்னு இருந்தது. இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் இதை பார்த்துருக்கிறீங்களான்றதையும் சொல்லிட்டு போங்க. பல்லாவரத்தை பொறுத்தளவுக்கு வீட்டு பொருள் இந்த மாதிரி பழைய பொருள் வாங்குறதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டாட்டா ஷாப்லாம் இருக்குது. ஆனால் இது வந்து நல்லா இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியல. சேஃப்டி முக்கியம். அடுத்து பக்கத்துலேயே பார்க்கும்போது ஒரு டாய்ஸ் கடை இருந்தது. இவங்ககிட்ட இந்த ஜேசிபி இதெல்லாம் இருந்தது. இதோடைய ப்ரைஸ் என்னென்னா அப்படின்னு கேட்டேன். 200 அப்படின்னு சொன்னார். ஆனால் ஒர்க்கிங்கா அப்படின்னு கேட்டேன். நீங்கள் பேட்டரி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் தம்பி, நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது அப்படின்னாரு. பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்ட்டு நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை அப்படின்னு அதை அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். அடுத்த கடையில் பார்க்கும்போது ஒரு பெரிய ஹெலிகாப்டர் ஒன்று இருந்துச்சு. இது எவ்வளோ வரும் அப்படின்னா 1200 அப்படின்னாரு. ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. சின்னது இடத்துக்கு தம்பி 800 அப்படின்னு சொன்னார். இதுவுமே அதிக ப்ரைஸாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் பார்க்கையில் கார்லாம் வச்சுருந்தாங்க. இதோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னா 1000 அப்படின்னு சொன்னார். எல்லாமே எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. கம்மியான ப்ரைஸ்க்கு வாங்க தான் நம்ம இங்கே வந்தோம் அப்படின்னு தோணுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. இது போல் இன்ட்ரெஸ்டான கண்டென்ட் பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.